ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரவா குலோப் ஜாம். வாங்க வீடியோ குலோப் ஜாமுக்கு நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரவையை வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணலாம். சிம்மில் வந்து நம்ம வச்சு பேனில் வந்து நம்ம ஹீட் பண்ணலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் நான் வந்து 2 ஏலக்காய் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆக வரைக்கும். இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் அந்த ரவையை அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இது பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். நல்லா வந்து ஊட்டிக்கலாம் குலோப் ஜாம் உருண்டை. இப்போ இதை வந்து எண்ணெயில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு உருண்டை. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி நல்லா வந்து வெந்தோடனே எடுத்துட வேண்டியதான். நம்ம உருண்டைகள் எடுத்து வச்சதை இப்போ பொரிச்சு வச்சதை ஆயிலில் நம்ம வந்து ஜீராவில் போடலாம். நம்ம ஜீராவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் விட்டுலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி ரவா குலோப் ஜாம் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. உண்மையிலே செம்ம டேஸ்டியாக இருக்குது. கட் பண்ணி பார்த்தாலே தெரியுது. நான் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.